ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம்னா ஜிபிபி ஜேபிஒய் பேரை வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு இதை வந்து நான் ஆல்ரெடி நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம், சரிங்களா? டிபி ஹிட்டுக்கு அப்புறம், டிபி ஹிட்டுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டிபி ஹிட்டுக்கு முன்னாடி, சரிங்களா? டிபி ஹிட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து இந்த சார்ட் எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து லைவ் சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஜோன் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜோனில் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ சாலிடான ஒரு செல் சைடில் இருக்குது. அதாவது டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம்லங்க, டவுன் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ லுக் ஒன்லி ஃபார் செல்லு தான் இதோட ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணுவோம். ஜோனுக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ் அப்படின்னா வந்து 15 மினிட்ஸு, 1 ஹவர் அப்படின்னா 5 மினிட்ஸ் போதுமானது, சரிங்களா? இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்தாச்சு. இங்கே நமக்கு வந்து சிஹெச் அப்படின்றது எந்த பிளேஸில் கிடைக்கிது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும், சரிங்களா? இங்கே நமக்கு சிஹெச் வந்து இங்கே தான் கிடைக்கிது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்ட்ரி கொடுக்குறது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி, அதுவும் நிறைய பேர் போடுவாங்க. பட் ஸ்டில் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து கொஞ்சம் சேஃப் சைடு, சரிங்களா? அக்ரெசிவ் என்ட்ரி அப்படின்றது என்ட்ரியே மிஸ் ஆகாது, டப்புன்னு போட்டு போயிடுவாங்க. பட் வந்து எஸ்எல் கொஞ்சம் அதிகமாக வாங்கும். கன்ஃபர்மேஷன் என்ட்ரிங்கிறப்ப எஸ்எல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரியை ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு மட்டும் நீங்கள் அக்ரெசிவ் பண்ணிங்கன்னா போதுமானது, சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு சிஹெச் வந்து கிடச்சிருச்சு, சரிங்களா? சிஹெச் கிடச்சதுக்கப்புறம் இருக்கிற என்ட்ரி நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா? எங்கெங்கே நமக்கு வந்து இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இருக்குதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குங்க, இங்கேயே வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. பட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான், சரிங்களா? ஃப்யூச்சரில் எடுக்கும், இப்போ எடுக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். வேறு ஏதாவது வந்து இம்பேலன்ஸ் ஃபில் ஆகாமல் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இல்லை, இங்கேயும் ஃபுல்லாக ஃபில்லுடு. ஸோ நமக்கு வந்து இப்போ பெண்டிங் இருக்கிறதே பார்த்திங்கன்னா இது ஒன்று, ரெண்டே ஆர்டர் பிளாக் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ வந்து இதில் தான் மேக்ஸிமம் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு. ஸோ மார்க்கெட் வந்து நீட்டாக வருது, வந்தோடனே இம்பேலன்ஸை வந்து டேப் பண்ணுது, டேப் பண்ணோன்னே கீழே இருக்குது. இதுதான் வந்து மார்க்கெட் வந்து பண்ணுது. இதில் ஏன் வந்து மற்ற ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்ணல அப்படின்னா வந்து எதுலேயுமே இம்பேலன்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இல்லை, சரிங்களா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா விக்லையும் வந்து லிக்விடிட்டி எடுத்துருச்சா அப்படின்னா லிக்விடிட்டி இன்னும் இங்கே ஹோல்டிங் இருக்குது, சரிங்களா? லிக்விடிட்டி ஹோல்டிங் இருக்குது. ஃப்யூச்சரில் வரும். இப்போதைக்கு வந்து மார்க்கெட் விட்டுட்டு போயிருக்குது, ஃப்யூச்சரில் வரும், சரிங்களா? ஸோ நமக்கு வந்து என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ட்ரி போட்டு எஸ்எல் இங்கே நீங்கள் வச்சாலும் ஓகே, இல்லை கொஞ்சம் மேலே வச்சாலும் ஓகே, அது உங்களுடைய விருப்பம். எஸ்எல்லை வந்து நம்ம வந்து இங்கே வச்சுட்டு நேராக வந்து மார்க்கெட்டை ரீசன்ட் ஸ்விங் லோக்கு எடுத்துகிட்டு போயிடணும், சரிங்களா? ரீசன்ட் ஸ்விங் லோக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து நம்ம டைம் ஃப்ரேம் மாற்றிக்கலாம், சரிங்களா? 1 ஹவருக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். 1 ஹவரில் வந்து ஏதாவது நான் மிட்டிகேட் ஆர்டர் பிளாக் இருக்குன்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு டார்கெட்டாக வந்து அமையும். TP1 TP2ன்னு சொல்லுவோம்லங்க, அது வந்து அந்த இடத்துல அமையும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆனால் வந்து 50% பாடி கேண்டில் இல்லை. ஸ்டில் நம்ம இதை வந்து டார்கெட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? டார்கெட் 1 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். டார்கெட் 1 வந்து அச்சீவ் பண்ணுது. நான் பிரேக் ஈவன் ஸ்ட்ராட்டஜி வந்து முந்தாநேற்று வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம், சரிங்களா? எஸ்எல்லை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பட் ஸ்டில் நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட் எஸ்எல் மட்டும். வேறு ஹை வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல நம்ம வந்து எஸ்எல் வந்து ஆப்வியஸ்லி வச்சுருப்போம். வச்சோன்னா எஸ்எல் வந்து ஹிட் ஆகிருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல எஸ்எல் வந்து வச்சுருப்போம். வச்சோன்னா எஸ்எல் வந்து ஹிட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே கொடுத்துருந்துச்சு, இந்த பிளேஸில் என்ட்ரி எஸ்எல் டார்கெட், சரிங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஆக்டிவ் ஆகிருக்குது, ஓகேங்களா? எஸ்.
இந்த மாதிரி தான் ஆக்டிவ் ஆகிருக்கு. நீங்கள் அந்த டார்கெட் 1 அடிச்சோன்னா நீங்கள் எஸ்எல் இங்கே வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை எஸ்எல்லை கொண்டு வந்து டார்கெட் இங்கே வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே. இங்கே வச்சுருந்தீங்கன்னா இங்கேயே வந்து எஸ்எல் ஹிட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இங்கேயே வந்து ரீச் ஆகிருக்கும். 1:3 வந்து ரீச் ஆகிருக்கும். அப்படி இல்லை அந்த ஹையில் வந்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி 1:9 வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கும். 3ங்கிறதும் வந்து 1:3 அப்படின்றதும் நல்ல ஒரு டிபி தான், சரிங்களா? ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து எப்போவுமே 1:3 தான் நம்ம வந்து எப்போவுமே கொடுக்குது. ஸோ வந்து 1:3 உங்களுக்கு நல்ல நம்பர் தான், ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.